12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.3 முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு தளத்தில் நேர்க்குத்து அல்லாத நேர்கோடுகள், கிடைமட்டம் அல்லாத நேர்கோடுகள் ஆகிய தொகுப்புகளின் வகைக்கெழு சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது நேர்க்குத்து அதாவது செங்குத்து அல்லாத நேர்கோடுகளின் சமன்பாடுகளை வகைக்கெழு சமன்பாடுகளை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ஒரு நேர்கோட்டின் பொது வடிவ சமன்பாடானது ax plus by plus c equal to 0ன்னு எடுக்கலாம். இதுல செங்குத்து அல்லாத நேர்கோடுகள் அப்படிங்கிறப்ப ஒரு நேர்கோடானது x அச்சு மற்றும் y அச்சு எடுத்துக்கலாம். x அச்சு மற்றும் y அச்சு செங்குத்து கோட்டிற்கான நிபந்தனை x equal to ஏதேனும் ஒரு மாறிலியாக அமையும். அந்த மாறிலியை கேன்னு எடுத்துக்கலாம். செங்குத்து அல்லாத நேர்கோடுகள் அப்படிங்கிறப்ப ஒரு நேர்கோடானது y அச்சிற்கு செங்குத்தாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல y-ன் மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதாவது b-யின் மதிப்பானது நாட் ஈக்குவல் டு 0 அமையும். b ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 அமைஞ்சது அப்படின்னா a மற்றும் c என்பது மாறத்தக்க மாறிலிகளாக அமையும். a மற்றும் c என்பன மாறத்தக்க மாறிலிகள். அப்ப இந்த இடத்துல நம்ம எதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா a மற்றும் c என்ற மாறத்தக்க மாறிலிகளை சமன்பாட்டில் இருந்து எலிமினேட் பண்ணி வகைக்கெழு சமன்பாடு அமைக்கணும். இரண்டு மாறத்தக்க மாறிலிகள் அமைந்துள்ளதால் சமன்பாட்டை இரண்டு முறைகள் வகைப்படுத்தணும். y அப்படிங்கிற உறுப்பு நிலையா இருக்கிறதுனால சமன்பாட்டை ஏவையும் சியையும் கேன்சல் பண்ணணும். அப்படிங்கிறதுனால எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாம். எக்ஸை பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு a பெருக்கல் x எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு 1, b பெருக்கல் y எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dy by dx, c என்ற மாறிலியை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். அப்ப a பிளஸ் b பெருக்கல் dy by dx சமம் 0 அமையும். இருமுறை வகைப்படுத்தணும். இரண்டு மாறிலிகள் இருக்கிறதுனால இரண்டு முறை வகைப்படுத்தணும். அப்ப மீண்டும் சமன்பாட்டை எக்ஸை பொறுத்து வகையிட a என்பது மாறிலி மதிப்பு, அதை வகைப்படுத்திட்டோம்னா 0 ஆயிடும். b மாறிலி dy by dx மறுபடி வகைப்படுத்தும் பொழுது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் சமயம் ஈக்குவல் டு 0. b பெருக்கல் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் சமம் 0. b என்ற உறுப்பு வலதுபுறம் போறப்ப 0 by bன்னு வரும். அப்ப சமன்பாடானது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகும். இதுவே தேவையான வகைக்கெழு சமன்பாடு. அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை கிடைமட்டம் அல்லாத நேர்கோடு அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. கிடைமட்டம் அல்லாத நேர்கோடு. அப்ப கிடைமட்ட நேர்கோடுனா எவ்வாறு அமையும்? x அச்சு மற்றும் y அச்சு கிடைமட்டம் கோடு என்றால் இது கிடைமட்ட கோடு. கிடைமட்டமாக அமைஞ்சதுன்னா சமன்பாடு y ஈக்குவல் டு ஏதேனும் ஒரு மாறிலி k அல்லது h இது போல எடுத்துக்கலாம். இது கிடைமட்ட கோட்டிற்கான சமன்பாடு. அப்போ ஒரு கிடைமட்டம் அல்லாத கோடாக அமைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல எந்த மதிப்பு 0 கூடாதுன்னா நேர்கோட்டின் பொது வடிவ சமன்பாடு ax plus by plus c ஈக்குவல் டு 0. இதுல a-யின் மதிப்பு 0 மதிப்பாக அமைய வேண்டும். a-யின் மதிப்பு 0 மதிப்பாக அமைய வேண்டும். அதாவது x-இன் மதிப்பு நமக்கு வேணும். b மற்றும் c என்பது என்னவாக அமையும்னா என்பது மாறத்தக்க மாறிலிகளாக அமையும். என்பது மாறத்தக்க மாறிலிகள். அப்ப இரண்டு மாறத்தக்க மாறிலிகள் அமைந்துள்ளதால் சமன்பாட்டை இருமுறை வகைப்படுத்த வேண்டும். y என்ற உறுப்பு வேணும். அப்ப y என்ற உறுப்பு வேணும் அப்படிங்கிறதுனால சமன்பாட்டை எதை பொறுத்து வகைப்படுத்தலாம்னா y-ஐ பொறுத்து வகைப்படுத்தலாம். a தான் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால b மதிப்பு 0 ஆகலாம். அப்ப a-யின் மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால x-ஐ பொறுத்து வகைப்படுத்தலாம். x-ஐ பொறுத்து y-ஐ பொறுத்து வகைப்படுத்தணும். y-ஐ பொறுத்து வகைப்படுத்த கிடைக்கக்கூடிய மதிப்பு a மதிப்பு 0 கூடாது என்பதால் y-ஐ பொறுத்து வகைப்படுத்துறோம். y-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dx by dy-ன்னு எழுதிக்கலாம். y-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, c என்ற மாறிலியை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். a பெருக்கல் dx by dy plus b பெருக்கல் 1 b சமம் 0. மீண்டும் சமன்பாட்டை அதே y-ஐ பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு a d ஸ்கொயர் x by
dy ஸ்கொயரு ப்ளஸ் பி என்ற மாறிலி 0 ஆயிடும். 0/a எனும் பொழுது மதிப்பு 0. அப்போ டி ஸ்கொயர் எக்ஸு பை dy ஸ்கொயர் சமம் 0 என்பது தேவையான வகைக்கெழு சமன்பாடு ஆகும்.